அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். தமிழ்நாட்டில் 3வது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பதவி குறித்து அரசியலமைப்பு ரீதியாகவும் நீதிமன்றங்கள் கூறியிருப்பது குறித்தும் தற்போது பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் துணை குடியரசுத் தலைவர் பதவி இடம்பெற்றிருந்தாலும் துணை பிரதமர், துணை முதலமைச்சர் பதவி குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இந்திய அரசியலில் நீண்டகாலமாக இந்த பதவிகள் ஒரு அங்கமாகவே இருந்து வருகின்றன. இப்பதவிகள் நீதிமன்ற வழக்குகளுக்கும் வழிவகுத்துள்ளன. 1989ஆம் ஆண்டு VP சிங் அரசாங்கத்தில் தேவிலால் துணை பிரதமராக பதவியேற்றதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் தேவிலால் அமைச்சர்களில் ஒருவராகவே பதவியேற்றுக் கொண்டதை சுட்டிக்காட்டியது. துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதால் அவருக்கு பிரதமருக்கு உரிய அதிகாரங்கள் எதுவும் இருக்காது எனவும் தெரிவித்தது. தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பன்னீர்செல்வம் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பன்னீர்செல்வத்தை துணை முதல்வராக நியமிக்கும் முதல்வரின் முன்மொழிவை ஆளுநர் ஒப்புக்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி தீர்ப்பு வழங்கியது. அதில் பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்கவில்லை எனவும், ஒருவேளை அவர் துணை முதலமைச்சராகவே பதவி பிரமாணம் ஏற்றிருந்தாலும் அவருக்கு முதலமைச்சரின் அதிகாரங்கள் இருக்காது எனவும் கூறியது. இதனிடையே துணை முதலமைச்சர் பதவிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதில் அமைச்சராக இருப்பவரே துணை முதலமைச்சர் பதவியை வகிக்கிறார் என கூறிய உச்சநீதிமன்றம் அப்பதவி அரசியலமைப்பு சட்டத்தை மீறவில்லை என தெரிவித்தது. அதேவேளையில் துணை முதலமைச்சராக இருப்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டது. துணை முதலமைச்சர் பதவி என்பது தனிப்பட்ட அதிகாரங்களை கொண்ட பதவியாகவோ அரசியல் சாசன பதவியாகவோ அல்லாமல் அரசியல் ரீதியான பதவியாகவே தொடர்ந்து வருகிறது. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்.